ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பாருங்கள் நண்பா, இன்றைக்கி வந்து நான் சூப்பரான வெஜ் பண்ண போகிறேன். இது உருளைக்கிழங்கு வித்து காலிஃப்ளவர் நண்பா. ஸோ வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ இங்கே வந்து கடுகு வச்சுருக்கிறேன் நண்பா. இங்கே ஜீரகம் வச்சுருக்கிறேன், பெப்பர் வச்சுருக்கிறேன். இது வந்து இது கருவேப்பிலை நண்பா. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கி தான் டிஷ்ஷு. காலிஃப்ளவர் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன் நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி. ஓகே நண்பா, சட்டி ஏற்றிடலாம் நண்பா இன்றைக்கி. ஸோ நண்பா இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணுறேன். ஸோ நண்பா, நான் உருளைக்கிழங்கு இந்த தோலை எடுத்துருவேன். ஏன்னா அதோட இது தோலோடு சாப்பிட்டா நல்லா இது சத்து தான். நான் தோலை எடுக்கிறேன், ஏன்னா காலிஃப்ளவரோட சேர்த்து போடுறதுனால. ஸோ தோலை எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன் நண்பா. ஸோ நீங்களும் அது மாதிரி நீங்கள் தோலோடு போடணுன்னா போடுங்க, நான் தோல் இல்லாமல் போடுறேன் நண்பா. ஓகே நண்பா, ப்ரோக்ராம் போடலாமா? ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. நீங்கள் வந்து ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா. நீங்களும் வாங்க நண்பா எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா, நீங்கள் ஒரு விளாடு உருளைக்கிழங்கோடு காலிஃப்ளவர்னு. ஓகே நண்பா. ஓகே ஓகே நண்பா, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. சாப்பிடு டைப்பில். ஓகே நண்பா. ஸோ இது மாதிரி இது இப்போ போட்டுறோன்னு தான். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நண்பா, சட்டி காஞ்சிடுச்சு. காலிஃப்ளவர் நண்பா, இது இன்னைக்கு உருளைக்கிழங்கு வித்து காலிஃப்ளவர் கிரேவி மாதிரி வைக்கிறேன் நண்பா. பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணியாச்சு நண்பா. கருவேப்பிலை இருக்குது நண்பா. ஸோ இங்கே வந்து கடுகு வச்சுருக்கிறேன், ஜீரகம், பெப்பரு, வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. இங்கே மசாலா இருக்குது நண்பா. ஸோ எண்ணெய் இங்கே இருக்குது. இப்போ எண்ணெயை ஊற்றிடலாம் நண்பா. நம்ம இந்த வெங்காயம் கொஞ்சம் காமிச்சிக்கலாம் நண்பா. இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் இறங்கும். ஓகே நண்பா. ஸோ அதனால் அது மாதிரி சிஸ்டத்தில் பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் இதாகும். சேர்த்து உப்பும் போட்டுருணும் நண்பா. இப்போ உப்பு போடுறேன் நண்பா. ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் சமையல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நண்பா. பாருங்கள், அப்போ உப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே எண்ணெய் ஊற்றல போடணும் நண்பா. நான் எண்ணெய் போடாமல் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாகிடும் வளர்க்குறதுக்கு. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியெலாம் இதில் ட்ரை ஆகிரும் வெங்காயத்தில். ஸோ அதனால் எண்ணெய் போடலண்ணா. ஓகே நண்பா, கொஞ்சம் ஸ்லோ வச்சுக்கோங்க. ஸோ நண்பா, நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் நீங்கள் தேவையான அளவு ஊற்றிங்க நண்பா. ஸோ காலிஃப்ளவர் நல்லா எண்ணெய் நல்லா பிடிக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டேன் நண்பா. இதோட கருவேப்பிலையை அப்படியே போட்டுடலாம் நண்பா. கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம் நண்பா. ஏற்கனவே நல்லா இதாகிடுச்சு வெங்காயம். அதனால் ஸோ நண்பா, இப்போ நான் கருவேப்பிலை போடுறோம் நண்பா. கருவேப்பிலை போட்டாச்சு. ஸோ நண்பா, இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கலாம் நண்பா. அது நண்பா, கருவேப்பிலை போட்டாச்சு. ஸோ இதையும் அப்படியே போட்டுடலாம் நண்பா. பாருங்கள், கடுகு, ஜீரகம், மிளகு போட்டாச்சு நண்பா. இன்னும் கொஞ்சம் இங்கிட்ட வச்சிடலாம் நண்பா. சாரி நண்பா, என்னோடய தமிழ் கொஞ்சம் ஸ்பீச் கொஞ்சம் இதாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சாரி. அதுவும் தவிர கேமராவை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன், அதுக்கும் ஒரு மன்னிப்பு மன்னிச்சிடுங்க. ஓகே நண்பா பிரதர். ஓகே சிஸ்டர். ஓகே நண்பா. ஓகே மக்களே, இதாகிடுச்சு. கொஞ்சம் அப்படியே இதில் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு அப்படியே ஆட் பண்ணிடலாம் நண்பா. உருளைக்கிழங்கு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பிடிச்சிச்சா நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குல. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நண்பா. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுருங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன் நண்பா. போட்டதுக்கப்புறம் அப்படியே
போட்டதுக்கப்புறம் தெரிக்குது பாருங்கள் எண்ணெய்லாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. அதே மாதிரி மறக்காமல் எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா. சவுதி பேச்சுலர் நாங்கள் சவுதியிலேருந்து பேசுகிறோம். சவுதியிலேருந்து வீடியோ போட்டுருக்கோம். கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நண்பா. ஸோ அது நான் ஒரு வீடியோ போடுறேன் நண்பா கம்பெனியை பற்றி. ஓகே நண்பா. ஸோ நான் இங்கே எலக்ட்ரானிக் ஃபோர்மேனாக இருக்கேன் நண்பா. பாருங்கள் நண்பா, பார்த்துட்டே இருங்க. ஸோ நண்பா நான் பச்சை மிளகாவும் போட்டேன் நண்பா. அது காஞ்சிலாம் பாருங்கள், பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டாச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் ஆகட்டும் நண்பா. இது மூடி மட்டும் போடாதீங்க, ஆனால் தண்ணி இறங்கிடும். ஸோ நண்பா கொஞ்சம் ப்ரௌனாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு அப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம் நண்பா. இப்போ நான் விஜயகலைக்கு பேஸ்ட் போடணும் நண்பா, அதை போட்டுக்கலாம் நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, இதில் தான் அடிக்கிறேன் நண்பா. மிக்ஸி இருக்குது நண்பா, மிக்சியில் செய்யலை. அரிசி கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் நான் பாருங்கள் இஞ்சி தட்டி தான் போடுறேன். இஞ்சி பூண்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நண்பா. இதே மாதிரி நீங்களும் இடிச்சு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜீரகம் போட்டு தடிங்க. பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுருங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். காரமாகவும் இருக்கும். நண்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கட்டையில் இருக்குல்ல அடுத்து. ஸோ இது வேலை போட்டு கொத்தமல்லி போட்டாச்சு. மசாலா இப்போ தான் நம்ம போடணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதுதான் ஓட்டும், வதக்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கு. ஸோ ஏன்னா இது வந்து காலிஃப்ளவர் இப்போ போடக்கூடாது. மசாலா போட்டதுக்கப்புறம் போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிடும் காலிஃப்ளவர். ஓகே நண்பா. இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிடுறேன் ஒரு 5 நிமிஷம் நண்பா. பாருங்கள் நண்பா, கொஞ்சம் நான் அந்த இடித்த இதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிடுறேன் நண்பா. மிக்ஸ் பண்ணியாச்சு நண்பா. ஸோ கொஞ்சம் ஃபயர் ஏற்றிடலாம் நண்பா. முஸ்லீமில் இருக்குது. மசாலா இப்போ தான் மிக்ஸ் பண்ணணும் நண்பா. ஏன்னா காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் மசாலா போட்டு கிண்டிங்கன்னா எல்லாம் காலிஃப்ளவர்லாம் உடஞ்சிரும். ஸோ நான் உருளைக்கிழங்கு ஏற்கனவே குக் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எண்ணெயில் கொஞ்சம் இது பண்ணிட்டேன் நண்பா. ஸோ இதான் சிஸ்டர், இதான் மக்களே. நல்லா காஞ்சிகிட்ருக்கு, நல்லா இதாகிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுருக்கேன் நண்பா. மஞ்சள் தேவை அளவுக்கு நீங்கள் போட்டுங்க, ரொம்ப போடாதீங்க, கையெல்லாம் மஞ்சள் ஆகிடும். ஓகே நண்பா. ஸோ ஓரளவு போட்டுங்க. மஞ்சள் போட்டாச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு இது போட்டுருங்க, கொரியாண்டர், மல்லித்தூள். அது நம்ம மல்லித்தூள் போட்டாச்சு. ஸோ மல்லித்தூள் போட்டாச்சு நண்பா. பாவம் கொடுத்துட்டாங்க நண்பா, புளியும் போகணும். ஸோ மிளகாத்தூள் எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும் நண்பா. உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் காரம் போட்டுங்க. எனக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். ஓகே நண்பா. ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நண்பா. 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன், பெரிய ஸ்பூன். சின்ன ஸ்பூன் ஒரு அளவு அந்த சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன் நண்பா. ஸோ இப்போது கறி போட்டுடலாம் நண்பா. கறி போட ஒரு ஸ்பூனு இல்லாட்டி 3/4 ஸ்பூன் போட்டுங்க நண்பா. கறி போட்டாச்சு. அவ்வளோதான் நண்பா. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம்
கொஞ்சம் மசாலா பிடிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. எல்லா மிக்சிங் இதுவும் போட்டிருக்கேன் நண்பா. மிக்சிங் வெஜிடபிள்ஸ் சொல்லி போட்டிருக்கேன். அதில் பீஸ்லாம் போட்டிருக்கேன், பச்சை பட்டாணியெல்லாம். ஸோ இதில் நான் பச்சை பட்டாணிலாம் போடல, வெறும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர். ஓகே நண்பா. பச்சை பட்டாணி இருந்தாலும் இல்லை, நம்ம என்கிட்ட தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ சப்பாத்தி தான் நண்பா பண்ணுவேன், செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. சப்பாத்தி கிரேவி டைப்பில் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா, மறக்காமல் மறந்து விடாதீர்கள் நண்பா. எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சிஸ்டர் மக்களே. ஸோ நண்பா அப்பப்போ கிண்டி விடுங்க நண்பா, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓகே நண்பா. இப்போ மசாலா போட்டிருக்கு, கொஞ்சம் மசாலாவை கொஞ்சம் குடிக்கட்டும் நண்பா. கொஞ்சம் அப்போ கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்பா ஸோ நண்பா தண்ணியை மிக்ஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நண்பா தண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது, டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது, உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் காலிஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் பத்தலை நண்பா, கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டாச்சு. கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காகும் நண்பா. ஃபயர் ஏற்றிடலாம். ஃபயர் ஏற்றி ஊற்றியாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது போட்டுடலாம் நண்பா. ஸோ இந்த காலிஃப்ளவர் வச்சுருக்குறேன். ஸோ ஒரு கொதி வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ காலிஃப்ளவர் போட போகிறோம் நண்பா. பாருங்கள் நண்பா, கொதிச்சிடுச்சு. ஸோ கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் போட்டு ரொம்ப கிண்டாதீங்க நண்பா, உடஞ்சிரும் காலிஃப்ளவர். ஸோ இப்படியே ஸ்லோவாக விட்டுருங்க, அது பாட்டு வெந்துடும் நண்பா. ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துருச்சா பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்திருக்கு நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம் நண்பா. ஒரு லைக்கை ஒன்று போட்டுருக்கேன் நண்பா, மறக்காமல் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உங்கள் நண்பா. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு நண்பா. இது ரெடி ஆகலை, இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் இதாக பிடிக்கிட்டு நண்பா. ஓகே. ஸோ நண்பா இதாகிட்டு இருக்கு பாருங்கள், இன்னும் வேவில் கொஞ்சம் வெந்துட்டுருக்கு நண்பா. ஸோ வெந்ததுக்கப்புறம் ஒரு பிடிக்கலாம் நண்பா இன்றைக்கி. ஓகே நண்பா, நானும் இருக்கிறேன் பாருங்கள். நானும் இன்றைக்கி பண்ணது கேமராவும் பிடிச்சிட்டு இதுவும் பண்ணிவிட்டு. ஓகே நண்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நண்பா. எனக்கு ஒரு லைக்கை ஒன்று போட்டுங்க, அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க நண்பா. பாருங்கள் நண்பா, மக்களே, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஹாய் இருக்கேன் நண்பா. ஸோ நண்பா செம்மையாக இருக்குது பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம் நண்பா. ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க நண்பா, மறந்துடாதீங்க நண்பா. ஓகே நண்பா, செம்மையாக இன்றைக்கி பிடிக்கலாம். இன்றைக்கி ஒரு சப்பாத்தியும் ரெடி பண்ண நண்பா, அதுவும் சாப்பிட்டுலாம் சிஸ்டர். ஓகே பிரதர்ஸ், ஓகே மக்களே பாருங்கள். ஓகே நண்பா பாருங்கள் நண்பா, சப்பாத்தி சாப்பிட போகிறோம் நண்பா. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாடலாம் நண்பா. காலிஃப்ளவரோட சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். ஓகே நண்பா பாருங்கள், செம்மையாக இருக்கிறது, சூப்பராக. ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு கலக்கலாம் நண்பா. இன்றைக்கி ஒரு பிடி வரும் நண்பா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, டேஸ்ட்டு பார்த்துறேன் நண்பா எப்படி இருக்குன்னு பாருங்க. கருவேப்பிலை. ஓகே நண்பா, செம்ம டேஸ்ட்டு நண்பா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க.
ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன். ஓகே நண்பா. ஓகே சிஸ்டர். ஓகே மக்களே. ஓகே டேக் கேர். பை பை. ஜாக்கல்லா ஹேர் பாருங்க. காலிஃப்ளவர் செம்மையாக இருக்குது. ஆவி பறக்குது. ஓகே பை பாய்.